தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேலும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் நாடி தேடி வந்துள்ள உங்கள் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த தெய்வீக திருப்பலி வழியாக எல்லாம் வல்ல பரமதந்தையிடம் உருக்கமுடன் என்று ஆடுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாயிருக்கின்ற நம்முடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றங்கள், குறைகளை எண்ணி அதற்கான வருந்தி எல்லாம் வல்ல இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். ஆண்டவரே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். கிறிஸ்துவே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஆண்டவரே இரக்கமாயிரம். ஜெபிப்போமாக. கண்ணின் கரைவிழி போல் எங்களை காத்து வரும் இறைவா, அடைக்கலம் தேடி திருமுன்னிலையில் மகிழ்ச்சியுடன் கூடி வந்துள்ளோ. நீர் எங்களுக்கு தரும் செய்திக்கு திறந்த மனத்துடன் செவிமடுக்கவும், நீர் எங்களுக்கு விடுக்கும் அழைப்பை தாராள உள்ளத்துடன் ஏற்று சோர்வென்றி பணியாற்றவும் அருள் தாரும். உமோடு தூய ஆவியின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 18 முடிய. சகோதரர் சகோதரிகளே, உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள். நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள். மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள். கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள். பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது. ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல, மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள். அதனால் என்ன? சட்டத்திற்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா? ஒருபோதும் கூடாது. எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியும் அன்றோ? அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களே அடிமைகளாக்கினால் சாவீர்கள். நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள். முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள். பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள். அதற்காக கடவுளுக்கு நன்றி. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி.
ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் இஸ்ரேல் மக்கள் சொல்வார்களாக. ஆண்டவர் நம் சார்பாக இருந்திராவிடில் நமக்கு எதிராக மனிதர் எழுந்தபோது, அவர்களது சினம் நம்மேல் மூண்டபோது அவர்கள் நம்மை உயிரோடு விழுங்கி இருப்பார்கள். பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அப்பொழுது வெள்ளம் நம்மை மூழ்கடித்திருக்கும், பெருவெள்ளம் நம் மீது புரண்டோடி இருக்கும், கொந்தளிக்கும் வெள்ளம் நம் மீது பாய்ந்தோடி இருக்கும். ஆண்டவர் போற்றி போற்றி, எதிரிகளின் பற்களுக்கு அவர் நம்மை இரையாக்கவில்லை. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. வேடர் கண்ணியினின்று தப்பி பிழைத்த பறவை போல் ஆனோம், கண்ணி அருந்தது, நாம் தப்பி பிழைத்தோம். ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை, விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கியவர் அவரே. பல்லவி. ஆண்டவரின் பெயரே நமக்கு துணை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12. உயிருள்ள இறை வார்த்தைகள் 39 முதல் 48 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது: எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விட மாட்டார் என்பதை அறிவீர்கள். நீங்களும் ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். அப்பொழுது பேதுரு, ஆண்டவரே, நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லாருக்குமா என்று கேட்டார். அதற்கு ஆண்டவர் கூறியது: தம் ஊழியருக்கு வேளா வேலை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்குரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார்? தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர். அவர் பேறு பெற்றவர். அவரை தம் உடைமைக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் அதே பணியால் தம் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தம் உள்ளத்தில் சொல்லிக்கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில், அப்பணியாள் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு ஒரு இடத்திற்கு தள்ளுவார். தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றையும் அவர் விருப்பப்படி செயல்படாமல் இருக்கும் பணியாள் நன்றாய் அடிபடுவான். ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடி வாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். மிகுதியாக கொடுப்பவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும், மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, பெற்றோர்களே, பெரியோர்களே, புனிதத்திற்கு எளிய ஆனால் சிறப்பான வழி எது என்று தெரியுமா? புனிதத்திற்கு எளிய ஆனால் சிறப்பான வழி
நிறைய வழி இருக்குது. அதில் தாமஸ் மெர்டன் என்கின்ற மனிதர் நம்முடைய தின கடமைகளை நிறைவேற்றுவதே எளிய ஆனால் சிறப்பான வழி என்று நாம் ஒவ்வொருவரும் புனிதத்தை நோக்கி பயணிக்க நமக்கு அறிவுறுத்துகின்றார். ரஷ்யாவிலே ஒரு நாத்திகவாதி இருந்தார். அவர் தன்னுடைய கொள்கையில் மிகவும் குறிப்பாக கண்டிப்பாகவும் அந்த கொள்கையை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருப்பவராகவும் இருந்தார். பல்வேறு மனிதர்கள் பல்வேறு முறை அவரிடம் போராடியும் அந்த மனிதரை அந்த நாத்திக கொள்கையில் இருந்து அவர்களால் விடுவிக்க முடியவில்லை. ஒரு முறை அவர் இந்தியாவிற்கு பயணம் செய்தார். இந்தியாவிலே தனது சுற்றுப்பயணத்தை முடித்து கொண்டு தன்னுடைய சொந்த நாடான ரஷ்யாவுக்கு திரும்பியவுடனே செய்தியாளர்களை எல்லாம் அழைத்து, இன்றிலிருந்து நாத்திக கொள்கையிலிருந்து நான் ஆத்திக கொள்கைக்கு மாறப்போகின்றேன், அதை உங்களிடம் கூறத்தான் நான் உங்களை வரவழைத்தேன் என்று கூறினாராம். செய்தியாளர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள். பல்வேறு மனிதர்கள் இவரிடம் போராடியும் தன்னுடைய கொள்கையிலிருந்து இவர் விடாப்பிடியாக இருந்தார். ஆனால் இந்தியாவிற்கு சென்றவுடனே இத்தகையதொரு மாற்றம் இவருக்குள் எவ்வாறு வந்தது என்று அவர்களுக்கெல்லாம் ஒரு பேரடியாக இடியாக இருந்தது. இந்தியா ஒரு ஆன்மீக நாடு என்பதற்காக ஒருவேளை அத்தகையதொரு தாக்கம் இவருக்குள் வந்திருக்கலாமா என்று பல கோணங்களில் அவருடைய இந்த சுற்றுப்பயணத்தை பற்றி அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் ஒரு செய்தியாளர் விடாப்பிடியாக, நீங்கள் மாறுவதற்கு நாத்திக கொள்கையிலிருந்து ஆத்திக கொள்கைக்கு மாறுவதற்கு என்ன காரணம் என்று தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்ததன் காரணமாக அந்த நாத்திகவாதியாக இருந்த மனிதர் கூற தொடங்கினாராம், இந்தியாவிலே எவரும் தங்களுடைய கடமைகளை சரிவர செய்வதில்லை. அரசியல்வாதி தங்களுடைய கடமைகளை, மக்களை பாதுகாக்கின்ற பணியை செய்வது கிடையாது. பள்ளி மாணவியர்கள் படிக்கின்ற தங்களுடைய கடமைகளை செய்வது கிடையாது. மருத்துவர்கள் இந்த மக்களை பேணி காக்கின்ற பாதுகாக்கின்ற பணியை செய்வது கிடையாது. ஆசிரியர்கள் தங்களுக்கு குறித்த எந்த ஒரு கடமையும் சரிவர செய்வது கிடையாது. இவ்வாறு இந்தியாவில் இருக்கின்ற எவருமே தங்களுடைய கடமையை சரியாக செய்யாத நேரத்தில் கூட அந்த நாடு இன்னும் அழியாமல் அப்படியே இருக்கிறது என்றால் அனைத்தையும் தாண்டி ஏதோ ஒரு சக்தி அந்த நாட்டை வழிநடத்தி கொண்டிருக்கின்றது, அதுதான் இறைவன். எனவேதான் என்னுடைய கொள்கையிலிருந்து அப்படியே நான் மாறுகின்றேன் என்று கூறினாராம். இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மையும் தாண்டி ஒரு சக்தி இருக்கின்றது. அந்த சக்தி நம் அனைவரையுமே நம்முடைய தின கடமைகளை செய்ய அழைத்து கொண்டிருக்கின்றது. அதைத்தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கின்றோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து எவன் ஒருவன் தன்னுடைய கடமைகளை சரிவர செய்கின்றானோ அவன் பேறு பெற்றவனாக இருக்கின்றான். அவனுடைய தலைவன் அவனை இன்னும் அதிகமான ஒரு உயர் பதவிக்கு அமர்த்துவார் என்று கூறுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் ஒவ்வொருவரும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவனுடைய சீடர்கள் என்றால் அவர் எதிர்பார்த்த நம்முடைய அன்றாட பொறுப்புகளை கடமைகளை நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். இறைவன் நம்மை அபரிவிதமாக ஆசீர்வதித்திருக்கின்றார். பணம், செல்வம், பதவி, நிலபுலன்கள் என்று ஏராளமாக ஆசீர்வதித்திருக்கின்றார் என்றால் அதை நாம் உண்டு குடித்து அனைத்தையும் இழந்து நாம் கை கட்டி அவர் முன்னிலையில் நிற்க அல்ல, மாறாக நாம் அதை கொண்டு பிறரை ஆட்டி படைக்கவும் அடிமைப்படுத்தவும் கிடையாது. மாறாக நாமும் வாழ வேண்டும், பிறரையும் வாழ வைக்க வேண்டும். இத்தகைய ஒரு கடமையை நாம் பெற்றிருக்கின்றோம். இந்த பொறுப்புகளை நாம் எவ்வாறு நம்முடைய வாழ்விலே நாம் செயலாக்கம் செய்கின்றோம் என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். எனவே இறைமகன் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியில் நமக்கு அழைப்பு கொடுப்பது போல நல்லதொரு பொறுப்பாளர்களாக நம்முடைய தினக்கடமைகளை நிறைவேற்றுபவர்களாக நாம் இருக்க அழைக்கப்படுகின்றோம். அவ்வாறு இருக்கின்ற பொழுது இறைமகன் இயேசு கிறிஸ்து நம்மையும் பார்த்து, உன்னுடைய பொறுப்புகளை சரிவர செய்து நீ பேறு பெற்றவன், நீ என்னுடைய சீடனாக இருக்க தகுதி பெற்றவன் என்று கூறுவார். ஆமென். அன்போடு
பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஏற்பாய் ஆண்டவனே. பலியோடு சேர்ப்பாய் மாறும் இறைவனை நீங்கள் வாழ்க்கை பெறுவாராக. அன்புமிக்க சகோதரர் சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனை கேட்டதாக முடிச்சவையுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் நமது பரிசுத்த சபையினரின் நலனுக்காகவும் உமது கையினை பலியை ஏற்றுக்கொள்வாராக. அருள் வழங்கும் இறைவா, நாங்கள் எங்களுக்காக வாழாமல் உமக்காகவே வாழ வேண்டுமென திருவுளமானி இக்காணிக்கைகள் எங்களுடைய முழுமையான அர்ப்பணத்தின் அடையாளமாக இருப்பனமாக இவற்றை நிறைவேற்று எங்களை உமது அருளால் தூய்மைப்படுத்தி நாங்கள் தகுந்த முறையில் இம்மறை நிகழ்ச்சியை கொண்டாட அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்துவுக்குள் அனைத்தையும் புதுப்பிக்க நீர் திருவுளமானீர். அவருடைய நிறைவிலிருந்து நாங்கள் அனைவரும் அருள் பெறவும் செய்தீர். ஏனெனில் கடவுள் தன்மையில் விளங்கிய அவர் தம்மையே வெறுமையாக்கி சிலுவையில் சிந்திய தமது இரத்தத்தால் யாவும் அமைதி பெற செய்தார். எனவே அவர் அனைத்திற்கும் மேலாக உயர்த்தப்பட்டு தமக்கு கீழ்ப்படிவோர் அனைவருக்கும் முடிவில்லா மீட்பின் காரணரானார். ஆகவே தூதர் அதி தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடு சேர்ந்து நாங்களும் முது மகிமையை புகழ்ந்து முடிவின்றி ஒரே குரலாய் சொல்லுவதாவது: வானமும் பூமியும் முது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே உசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே உசானா. வானக தந்தையே, நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறை பொருள். தேவரே வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே எமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், இனி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தருளும். தந்தையே, இந்த பலியை இணையதளத்தின் வழியாகவும் தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து ஜெபிக்கின்ற நம்முடைய மக்களை நிறைவாய் ஆசீர்வதித்தருளும். தங்களுடைய இயலாமையின் காரணமாக தங்களுடைய இல்லங்களில் இருந்து இந்த பலியிலே பங்கெடுக்கின்ற நம்முடைய மக்களினுடைய வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் அனைத்தையும் இதாமை கனிவோடு கண்ணோக்கி அவர்கள் ஒவ்வொருவரின் நல்வாழ்விற்கும் தேவையான எல்லா வளங்களையும் நலன்களையும் ஆசீர்வாதங்களையும் தந்து வழிநடத்துமாறு உம்மை ஆடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் சிறப்பாக இந்த திருப்பலியில் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் உறவினர்கள், நண்பர்கள், உடன் பிறந்தோர், உற்றார், பெற்றோர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமை மிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உகந்தவராய் இருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழ்மை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் செய்யப்படுவது
ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து நீங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். முத இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியை மற்றுமை அளித்தருளத்தில் உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் ஒன்றாக கலந்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாங்கள் திருவுடலும் திருத்தம் எங்களை தீர்த்தும் தன்னைக்கும் உள்ளாக்காமல் ஒரு பரிவிறக்கத்தால் எங்கள் உள்ளத்தை உடலையும் காத்திடுமாறும் ஒரு தாக்கிட அருள் புரியும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம்முடைய அன்றாட பொறுப்புகளையும் கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கின்ற தேவன் இந்த அழைப்பை ஏற்று இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து முடிவில்லா வாழ்வளிப்பதாக. ஆமென். என் ஆன்மா
ஜெபம். மூவரு இறைவா, வெளியினரை தேர்ந்தெடுத்து முதலிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டளையிடும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னைய நாளில் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜெப உதவிகளையும் பொருளுதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களையும் தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் கொடுங்களும். உமது பணியில் எங்களை ஒரு கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். நன்றியோரை மன்றாடுவோமாக. இறைவனாகிய ஆண்டவரே, இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் அழியா வாழ்வின் முன் சுவையை எங்களுக்கு அளித்தீரே. அந்த வாழ்வை முழுமையாக பெற்றுக்கொள்ள நாங்கள் இப்பொழுதே எங்கள் அன்றாட வாழ்வின் கடமைகளில் மகிழ்ச்சியோடு ஈடுபாடு கொண்டு தியாக உள்ளத்தோடு அவற்றை நிறைவேற்ற அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவை உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்க எங்கள் பிதாவே, உடைய நாமம் உச்சரிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு பேசுகிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதேயும் தீமையிலிருந்து விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும்
ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாகிய எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹிருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருஹிருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசாமாலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமனசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள்